சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றே இந்த சாய் அப்பா உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற அவசர செய்தியை நிச்சயமாக என் குழந்தை நீ தள்ளிவிட்டு விடாதே. உன்னோடு உன் அப்பா நான் இருந்து உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நான் சொல்லும் எல்லா விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே உன்னை சுற்றி வருகின்ற இந்த சாயப்பா நாளைய தினம் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை முன்கூட்டியேயே உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என் அன்பு குழந்தையே, என்னையும் மீறி உன் வீட்டில் ஒரு பெண் நடத்தக்கூடிய நாடகம், அவள் உன் வீட்டிற்குள் நுழைந்து ஆடப்போகின்ற ஆட்டம் என்று இதையெல்லாம் உனக்கு நான் சொல்ல வேண்டும். இது நடக்கிறது என்றால் நிச்சயமாக இது நடக்க வேண்டியது அவசியம் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இது உனக்கு நடக்க வேண்டியது கட்டாயம் என்பதுதான் அதற்கும் அர்த்தம். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்லும் இந்த தெய்வம் நிச்சயமாக இனியும் எல்லாவற்றையும் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நின்று நான் உனக்காக பேச வருகின்ற இந்த காலம் முழுக்க உனக்கே என்று இந்த அப்பா கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கே என்று நீ புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு தெளிவு கிடைக்கும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தீர்வு கிடைக்கும். நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும். சாயப்பா இது போன்ற செய்தியை எதற்கு நமக்கு தருகின்றார் என்ற கேள்வி உனக்குள் வருகிறது என்றால் அதற்கான பதில் நிச்சயமாக நாளை உனக்கு கிடைத்துவிடும். உன் வீட்டில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அப்பா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்காகவே நான் வருகிறேன் என்னும் பொழுது, உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களை நான் சொல்கிறேன் என்னும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு முழுமை கிடைக்க வேண்டும் அல்லவா? எதையும் அறையும் குறையுமாகவும் தெளிவில்லாமலோ நாம் செய்துவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே விட்டுவிட்டு நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லி தந்து கொண்டே இருப்பேன் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் குழந்தை சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே முழுக்க முழுக்க நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நேரம் உனக்கு ஏற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே நடத்தும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உன் மனது சொல்லும் ஒவ்வொரு காரியங்களும் உனக்கே என்று நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, நான் சொல்ல சொல்ல பல விஷயங்களை இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன் முன்னால் இன்று நடத்துகின்ற அத்தனையுமே நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒரு சில விஷயங்களை நாம் சற்றென்று புரிந்து கொள்வதில்லை. இதுதான் இன்று நான் சொல்வது போல உன் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை நீ கேட்க எந்த சந்தேகமும் இல்லாமல் வந்திருப்பாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களிலும் எப்பொழுதுமே உனக்கு குழப்பம் இருக்காது. உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களிலும் எப்பொழுதுமே உனக்கு கலக்கம் இருக்காது. உன்னை தேடி வரும் எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து நின்று உன்னை ஆனந்தமாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடன் வருகின்ற இந்த நேரம் இனி உன்னை தேடி நடத்தும் அத்தனை விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் நீ என்னவென்று உணர்ந்து சரியது தவறியது என்று இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை எல்லாமும் உணர்த்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். பல உண்மைகளோடு இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொண்டாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விடிகளும் யார் உன்னை தேடி வருகிறார்கள், யார் உன்னை விட்டு செல்கிறார்கள், யார் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் மற்றவர்கள் சொல்வதற்கு முன்பாக நீயே சரியாக கணித்து விடுவாய் என்பதையும் நீ மறக்காதே. உடனிருந்து நான் சொல்ல நினைப்பதை நீ புரிந்து கொண்டாயானால், உடனிருந்து நான் தர நினைப்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் எப்பொழுதும் என் குழந்தையினுடைய மனது மிகவும் லேசாக இருக்கும். மன அழுத்தத்தோடு என் குழந்தை நீ சுற்றி திரிய மாட்டாய். என்னவோ ஏதோ என்று சொல்லி எப்பொழுதும் பதறிக்கொண்டிருக்க மாட்டாய்.
உனக்கென்று நான் சொல்வதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நல்லதை கொடுத்து நிறுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? நல்ல விஷயங்களோடு உன்னை முழுமைப்படுத்தும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? எதையுமே நாம் எதிர்பார்த்தது என்று இந்த வாழ்க்கையில் கைவிட்டு விடாமல் நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நாமாக முதலில் உணரத் தொடங்கினோமானால் எல்லாமும் நமக்கு சரியாக நடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக கொடுப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எதையுமே நாம் இப்படியே விட்டுவிடாமல் நமக்கு நடக்கும் உண்மைகளோடு என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் நன்மைகளோடு என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள, சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்கின்ற நேரத்தில் மணி ஒலித்திருக்கிறது அல்லவா? நிச்சயமாக அப்படியானால் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனிக்க வேண்டும் என்பதை சற்று புரிந்து கொள். மேலோட்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து விட்டு செல்லாதே. என் குழந்தைகளுக்கு இன்னமும் சில குணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையை பற்றி அதிகமாக சிந்திப்பது கிடையாது. ஏனென்றால் ஒரு பிரச்சனை வரும்போது அதை பற்றி யோசித்தோமானால் மேலும் மேலும் மனதில் குழப்பங்கள் வரும், மேலும் மேலும் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வரும் என்பதுதான் என் குழந்தையினுடைய எண்ணமாக இருக்கிறது. காரணமில்லாத விஷயங்களினால் இந்த வாழ்க்கை நாம் தேவையில்லாமல் எந்த இடத்திலும் யோசித்து நம்முடைய மன அழுத்தத்தை வரவழைத்து விடக்கூடாது என்று நினைக்கின்றார். ஆனால் இது ஒரு வகையில் நியாயம் என்றாலும் எல்லா விஷயங்களுக்கும் அது பொருந்தாது. உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இது போன்ற விஷயங்களையும் இது போன்ற விருப்பங்களையும் எப்பொழுதுமே நீ உனக்குள் இருந்து எப்பொழுதும் முடிக்க வேண்டும் என்பதை புரிந்து நீ அதனை எல்லாம் முடித்து விட வேண்டும். தேவையில்லாமல் எதையோ நினைத்து கொண்டிருப்பதை விட, தேவையில்லாமல் எதையோ சிந்தித்து கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு வர வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ முன் நிறுத்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு இந்த அப்பா நான் இன்று பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் என் குழந்தைக்கு விரும்பிய விஷயங்களை எல்லாமும் சரியாக கொடுக்கும் இந்த அப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க எதையும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென்று நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையும் நீ என்னவென்று நிச்சயமாக உணர வேண்டும் அல்லவா? நான் யோசித்தது போல இன்னமும் பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கே என்று தெளிவாக கொடுக்கும். சாயப்பா என்பவர் உன்னோடு இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கு தெளிவான விஷயங்கள் பலவும் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி உனக்கு விரும்பியது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக சரியாகவே உருவாக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் உனக்கு நடப்பதில்லை. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. தெய்வம் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை உன் முன்னால் நடத்துகிறது என்றால் அந்த முடிவை நீ சரியாக பெற வேண்டும் என்பதை மறக்காதே. அந்த முடிவில் உன் வாழ்க்கை நீ உணர்ந்துவிட நிச்சயமாக மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் இனி எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உனக்கு விரும்புவதையும் கொடுக்கும் நம்பிக்கை கூடிய விடியலாக அந்த விடியல் உனக்கு மாறட்டும். என்ன நடக்கும் என்பது எல்லாமே உனக்கு சரியாக புரிய வைக்கும் ஒரு விடியலாக அது உனக்கு மாறும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கும் என்று எல்லாமும் யோசிக்கும் என் குழந்தைக்கு சாயப்பா இந்த நாளை எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொடுத்து விட்டு செல்வார் என்பதை நீ மறக்காதே. நான் இருந்த அத்தனை காரியங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உன்னோடு நான் இருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய தேவைகளை எல்லாம் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் இந்த காலங்களை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் வருகிறேன். இந்த நேரங்களை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உனக்குள் இருக்கும் இந்த தெய்வம் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பா உன்னிடத்தில் நின்று உன்னோடு பேசும் எல்லா காலங்களிலும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாக நடத்துவார் என்பதை நீ மறக்க மாட்டாய். அப்பாவின் அன்பு எப்பொழுது உனக்கு கிடைக்கும் என்பதை இனி மறக்க மாட்டாய். அதுபோல இனியும் என் குழந்தை எப்பொழுதுமே தைரியமாக நாளை உன் வாழ்க்கையில் இந்த அப்பா நடத்தக்கூடிய பல விஷயங்களை நிச்சயமாக உன்னை பற்றி இருப்பவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கலாம். நீ ஓடி சென்று அவர்களுக்கு உதவி செய்ய நினைக்காதே. தெய்வம் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்ட பிறகு
அதிலிருந்து பின்வாங்குவதாக இல்லை. அதனால் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்திட்ட இவர்கள் நிச்சயமாக என் பிடியில் நின்று உனக்கு கொடுத்த ஒவ்வொரு துன்பங்களுக்குமான பதிலை நிச்சயமாக எனக்கு அவர்கள் பதிலாக தர வேண்டும். ஒவ்வொரு பதிலையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. எதையுமே நினைத்து இனி என் குழந்தை நீ வருந்தாதே, உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து இந்த அப்பாவினுடைய அன்போடு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோடு இருப்பதை இனி வரும் நாட்களில் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வது, எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்துவதையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் ஒதுக்கியவர்களும் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்தியவர்களும் இனிமேல் யார் என்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொருவராக உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகிச் செல்வார்கள். இவர்கள் செய்த பாவங்களும் துரோகங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை தான் கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீ இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெறுவாய் என்பதை மறக்காதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.